நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துக்கு எதிரான குஃபுர் என்ற நிராகரிப்பு, அந்த நிராகரிப்பு பாவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் மன்னிக்காத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வின் கோபமும் அல்லாஹ்வின் சாபமும் உண்டாகக்கூடிய ஒரு பாவமாக அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவமும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வின் சாபமும் கோபமும் உண்டாகக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தில் உள்ள 161வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, நிராகரிப்பவர்களாக காஃபிர்களாக யார் மரணிக்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனிதர்கள் அனைவரின் சாபமும் உண்டாகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய, மலக்குகளுடைய, மனிதர்கள் அனைவருடைய சாபத்தையும் பெற்ற ஒரு பாவம் நிராகரிக்கக்கூடிய ஒரு பாவம். அப்போ நிராகரித்த நிலையில் மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்களாக, மலக்குகள் சாபத்தை பெற்றவர்களாக, நல்ல மனிதர்கள் அனைவரின் சாபத்தையும் பெற்றவர்களாகத்தான் மரணிக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாலிதீன ஃபீஹா லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலாஹும் யுன்லரும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அப்படி நிராகரிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணித்த அல்லாஹ்வுடைய சாபத்தையும் மலக்குகளுடைய சாபத்தையும் நல்ல மனிதர்கள் அனைவரின் சாபத்தையும் பெற்ற நிலையில் மரணித்த அவர்கள் அந்த சாபத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், அந்த சாபத்தில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது, அந்த தண்டனை நிரந்தரமான தண்டனை, அவர்களுக்கு வேதனை அதாபு ஒருபோதும் குறையாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த குஃப்ரை விட்டும் ஒரு மூமின் முழுமையாக விலகி இருப்பதும், ஒரு மூமின் குஃபுருக்கு எதிரானவனாக இருப்பதும் மூமினின் மீது அல்லாஹ் சுமத்திய ஒரு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குஃபுர் ஈமானுக்கு எந்த அளவுக்கு எதிரானது என்பதையும், மூமின்களுக்கு குஃபுர் எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதையும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஒருவன் சத்திய மார்க்கத்துக்கு வந்த பிறகு, அல்லாஹுவை ஈமான் கொண்ட மூமீனாக சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, அந்த ஈமான்ல இருக்கக்கூடிய ஒரு மூமின் குஃபுருக்கு திரும்புவதை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கடுமையாக வெறுத்து ஒரு உண்மையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும், படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான ஒரு காரியம் குஃபுர், எதிரான ஒரு விஷயம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த நிராகரிப்பு. இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். அதாவது ஈமானுடைய சுவையை உணர்ந்த மனிதன் யார் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்த ஈமானி. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், எவரிடத்தில் 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். எந்த மனிதனிடத்தில், எந்த மூமினிடத்தில் 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அந்த 3 தன்மைகள் அமைந்த ஒரு மூமின் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அதில் முதல் தன்மை என்ன? ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் படைத்த இறைவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை நேசிப்பது. இரண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் அல்லாஹ்வை, அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட, எல்லா உறவுகளை விட தன்னை படைத்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் தனக்கு மேலாக இருப்பது. அதாவது தன்னை படைத்த அல்லாஹ்வும் தனக்கு வழிகாட்டியாக தலைவராக அல்லாஹ் கொடுத்திருக்கிற இறுதி தூதரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட, எல்லா உறவுகளையும் விட தனக்கு மேலாக இருப்பது. நாம் அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம உயிரை விட மேலானது யார்? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி. அவங்களுக்கு அடுத்து தான் நம்ம உயிரே. நம்மளை பெற்ற தாய் தகப்பன்ல இருந்து நம்ம உயிர்கள் வரைக்கும் அத்தனையுமே
படைச்ச அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் அடுத்த நிலையில் தான் வைத்திருக்க வேண்டும். அப்போ உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட, எல்லா விஷயங்களையும் விட அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தனக்கு மேலாக இருப்பது. மூன்றாவது, நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை வெறுப்பது போன்று குஃபுருக்கு திரும்புவதை வெறுப்பது. அப்போ நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை வெறுப்பது போன்று ஈமானுக்கு வந்த பிறகு சத்திய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூமின் நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை எப்படி வெறுப்பானோ அதுபோன்று குஃபுருக்கு திரும்புவதை வெறுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காகத்தான் ஒருவரை நேசிக்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர வேறு யாரும் மேலாக இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் தனக்கு மேலாக இருக்க வேண்டும். இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே அமைந்து விட்டதோ அவர்கள் ஈமானின் சுவையை உணர்ந்து விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் கற்றுத்தந்த எத்தனையோ அற்புத துவாக்கள் இருக்கிறது. அதிலே ஒரு துவா, அதாவது குஃபரை விட்டும், நிராகரிப்பு என்ற அந்த குஃபரை விட்டும், வறுமையை விட்டும், கபூர் வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடிய ஒரு துவா. நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களில் ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஊது பிக்க மின் அதாபில் கபூர். அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். குஃபரை விட்டும் நிராகரிப்பை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வறுமையை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மன்னரை வேதனையை விட்டும் கபூருடைய அதாபை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த துவாவை ஓதி படைத்த இறைவனிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். குஃபுர் என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவச் செயல். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே குஃபுரை ஒழிப்பதற்காக. குஃபுர் என்ற இந்த நிராகரிப்பை ஒழித்து தௌஹீத் என்ற ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நபிமார்களை அனுப்பினான். அதற்காக வேண்டி இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபுரை ஒழிப்பது, குஃபுரை இந்த உலகத்தில் ஒழித்து தௌஹீதை நிலைநாட்டுவது தான் எல்லா நபிமார்களின் லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இறுதி நபியும் அதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்பதை புரிந்து குஃபுர் என்ற ஷிர்க் என்ற இந்த ஈமானுக்கு எதிரான தன்மையை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். குஃபுர் என்ற அந்த பாவத்துக்கு எதிராக நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.